நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா நேரலையில் இணைகிறார். வணக்கம் லாவண்யா, கூலி திரைப்படம் வெளியாவதை தொடர்ந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக கொண்டாடி வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தற்பொழுது சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கத்தில் இருக்கிறோம். ரசிகர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்தினுடைய கூலி திரைப்படத்தின் முதல் காட்சி இன்று 9 மணிக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ரோகிணி திரையரங்கம் முழுவதுமே ரசிகர்களினுடைய கூட்டம் அலைமோதுகிறது என்றே கூறலாம். அவரினுடைய ஸ்டைலுக்கே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறார்கள். அவரை பார்த்தால் மட்டுமே போதும், அது திரையில் அவரினுடைய பெயரை பார்த்தால் மட்டுமே போதும் என்ற அளவிற்கு கூட மிகவும் மகிழ்ச்சியாக இன்று கூலி திரைப்படத்தை காண ரசிகர்களினுடைய கூட்டம் திரையரங்கை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நம்மோடு ஒரு ரசிகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து கூலி திரைப்படமானது வர இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? எதிர்பார்ப்பு என்ன, தலைவர் தான் எப்பவுமே சூப்பர் ஸ்டார். ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான். தலைவர் நடிக்க வந்து நின்னாலே போதும், பார்த்துக்கிட்டே இருப்பேன் 3 மணி நேரம். எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, தலைவர் தான், வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எப்பவுமே முதல் காட்சி பார்த்துருவீங்களா? நடிகர் ரஜினியினுடைய நீண்ட கால நெடிய ஒரு ஃபேனா இருக்கீங்களா? ஆமா, படையப்பாலேருந்து ஆரம்பிச்சோம். 9th படிக்கும்போது படையப்பா, அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷோ தான். தர்பார் முதற்கொண்டு துபாயில் போய் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 50 வருட கால திரைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சும்மான ஒரு பயணமா பார்க்க முடியாது. நிறைய உழைப்புகள், நிறைய கவலைகள், நிறைய தடங்கல்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். உங்களுடைய ஆதர்சன நாயகன் ரஜினிகாந்துக்கு உங்களுடைய வாழ்த்து என்னவா இருக்கு? அவருக்கெல்லாம் வாழ்த்தலாம் இல்லை, அவர் தான் நம்மளை வாழ்த்தணும். இத்தனை கோடி ரசிகர்களுக்கு அவர் தான் வாழ்த்து சொல்லணும். இதுவரைக்கும் இனிமே தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவில் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு படமோ இந்த மாதிரி ஒரு ஹைப்போ டிக்கெட்டோ யாருக்குமே வராது. அவருக்கு மட்டும்தான். அவரோட ஆசீர்வாதம் தான் எல்லா ரசிகர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவரோட ஆசீர்வாதம் தான் வேணும். கூலி திரைப்படத்தினுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? படத்தினுடைய அந்த தரம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பெல்லாம் இல்லை, தரமெல்லாம் பயங்கரமா இருக்கும். வாய்ப்பெல்லாம் இல்லை, வெற்றி அடைஞ்சிருச்சு படம். இனிமே என்ன வெற்றி வாய்ப்பை கேட்குறீங்க? வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன தலைவா, வாய்ப்பெல்லாம். தொடர்ந்து 5 மொழிகளில் வெளியாகி இருக்கிறது கூலி திரைப்படம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல்வேறு மொழிகளில் கூலி திரைப்படம் இன்று வெளியாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 800க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து கூலி திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்களினுடைய பட்டாளம் திரையரங்கை நோக்கி அலைமோதுகிறது என்றே கூறலாம். ஒரு படையெடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வானது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக லோகேஷ் கனகராஜ், ஸ்ருதிகா ஹாசன், சத்யராஜ், அமீர்கான் என பல்வேறு திரைப்பட்டாளங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக கூலி திரைப்படம் இருக்கிறது. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலுமே சரி, ஒவ்வொரு தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலுமே சரி, ரசிகர்கள் இதன் மீது பல்வேறு எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி காண்பதற்கென்று பல்வேறு நாடுகளில் இருந்து திரையரங்கை நோக்கி, அதுவும் தமிழகத்தை நோக்கி ரசிகர்கள் வருகை தந்த அந்த காட்சிகளையுமே காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய கூலி திரைப்படமானது வெளியாக உள்ளது. லாவண்யா, தொடர்பான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.